பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் சேலம் பகுதியில் அருணோதய ஊழியங்கள்னு சொல்லி நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். நானும் என்னுடைய சகோதரர் 2 பேருமே நடக்க முடியாமல் ஊனமற்றவர்கள் தான். ஆனால் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார், அவருடைய ஊழியத்துக்கு அழைத்தார். அப்படிதான் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். நான் இசை வழியாக பாடல் மூலமாக ஊழியத்தை செய்து வருகிறேன். ஸ்டுடியோவும் வச்சுருக்கிறோம். ஸ்டுடியோ மூலமாக நிறையா பேருக்கு பாடல்களும் பண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய சொந்த பாடல்களும் இருக்குது. அந்த பாடல் மூலமாக ஜான் கபிரியல் ஐயாவை எனக்கு தெரியும். அவருடைய பாடலுக்கு மியூசிக் பண்ணும்படிக்கு அவர் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி பேசினார். என்னுடைய பாடல்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவருடைய பாட்டை நான் கேட்டேன். அவரோட லிரிக்கையும் கேட்டேன். நெஞ்சமெல்லாம் நிறைந்தவரே என் ஏசையா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரியில் எனக்கு காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டச்சாக இருந்தது. ஏன்னா எல்லாருடைய நெஞ்சத்திலையும் நிறைந்து நிற்கக்கூடிய ஒருவர்னா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஸோ அவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்து பாடக்கூடிய ஒரு பாடல் வரிகள், நல்ல தேவ பிரசன்னம் நிறைந்ததாக இருந்தது அந்த வரிகள்லாம். நான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன். அவரோட பாடல்களையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பாடல் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மியூசிக் பண்ணும்போதே தேவ பிரசனத்தை நான் உணர்ந்தேன். அதுக்கு மியூசிக்கும் பண்ணும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பாடல்களை பார்த்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.